ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மோசமான ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அம்மாவும் பையனும் வேற ஒரு இடத்துக்கு குடியேறி வராங்க. அங்க சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற குளத்துல இருந்து நைட் ஆனா ஒரு மான்ஸ்டர் இவங்க வீட்டுக்குள்ள வருது. அந்த பையனை பிடிக்க முயற்சி பண்ணுது. ஏன் அந்த மான்ஸ்டர் இதெல்லாம் பண்ணுது? அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அவங்க அம்மா தன்னோட பையனை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு சொல்லி படத்தோட எண்ணில வேற ஒரு ட்விஸ்ட வச்சு முடிச்சிருப்பாங்க. சோ இப்ப அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துறது வாய்ஸ் விஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு தண்ணியை காமிக்கிறாங்க. அந்த தண்ணிக்கு மேல ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். இப்போ அந்த தண்ணிக்குள்ள கோடி கோடி அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவனோட பேர் தான் கோடி. இவன் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். இப்போ அவன் கிட்ட ஏதோ ஒரு உருவம் வருது. அது அவங்க அம்மா தான். கோடி நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இப்போ அவங்க கலிபோர்னியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண அவங்க அம்மாவும் இந்த இடம் சூப்பரா இருக்கும், உனக்கு பிடிச்ச ஸ்கூலுக்கு போக போற, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போறாங்க, சோ ஹாப்பியா இரு அப்படின்றாங்க. ஆனா அவன் கொஞ்சம் சோகமா இருக்கான். இப்போ அவங்க வாழ போற அந்த வீட்டுக்கு போறாங்க. வெளியே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, கீ கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா, ஏதாவது உதவி வேணா சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் போது ரொம்ப தேங்க்ஸ், எங்ககிட்ட சில பொருட்கள் தான் இருக்கு, நாங்க அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபை பாக்குறாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் ஈரனை பார்த்து கொஞ்சம் டெரரா முறைப்பாங்க. அவங்க ஒன்னும் சொல்லாம அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க. ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு. ஆனா அவங்க பையன் மட்டும் ரொம்ப சைலண்டா இருக்கான். என்னது மாதெல்லாம் இதுதான் நம்மளோட புது வீடு, இதுமாதிரி நம்ம இங்கதான் வாழ போறோம் அப்படின்னும் போது அவனுக்கு இப்பதான் அந்த விஷயமே தெரிய வருது. ஃபீல் பண்ணாத, இந்த இடம் புதுசா இருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கும், வா உன்னோட ரூமை காமிக்கிறேங்க, பாத்தியா ரூம் சூப்பரா இருக்கா, எப்படி இருக்கு வீடு, ஆமா நம்ம பழைய வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு போது, இப்பதான் அங்க வந்திருக்கோம், உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் செட் ஆக, இதெல்லாம் பாரு, என்ஜாய் பண்ண, நீ முதல்ல ரெஸ்ட் எடு. அவன் விண்டோவை பார்க்கும்போது வெளியே ஒரு குளத்தை பார்ப்பான். அங்க இருக்கிற தண்ணியை பார்த்துட்டே இருப்பான். இங்க எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணும் போது அவங்க அம்மா கிட்ட ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல இருக்கிற லேடி யாருன்னு தெரியல, ஆனா அந்த போட்டோவே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க பையனோட ரூமுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான உருவம் உள்ள போற மாதிரி தெரியுது. இப்போ காலையில எழுந்துக்கிறாங்க, டிவி ஆன் பண்றாங்க. இது 1955 காலகட்டம்னால அங்க சில அட்வர்டைஸ்மெண்ட் ரெகுலரா ஓடிட்டே இருக்கும். பாத்திரங்கள்லாம் கழுவக்கூடிய ஒரு மிஷின் இருக்கு. இதுக்குள்ள போட்டீங்கன்னா பக்காவா எல்லாமே கிளீன் ஆயிரும். சில்வர் கண்ணாடி பொருள் எல்லாம் கிளியரா கிளீன் ஆகும். ஒரு பொருள் கூட டேமேஜா இருக்காதுன்னு சொல்லிட்டு ரெகுலரா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. இதை கேட்டு கேட்டு ஹீரோனிக்கு மனப்படமா ஆயிடுது. காலையில அவங்க அம்மாவும் எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பையன் ரொம்ப சைலண்டா இருக்கான். ஏன்டா இங்க இருக்க, கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடு, ரொம்ப தூரம் போறாத, வீட்டுக்கிட்ட தான் இருக்கணும் சரியா அப்படின்னும் போது வெளியே விளையாடிட்டு இருக்கான். ரொம்ப போர் அடிக்குது. விளையாடிட்டே இருக்கும் போது அங்க இருந்த ஏரிய பாக்குறான். அந்த இடத்தெல்லாம் பார்த்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். எங்கேயும் அவங்க அம்மா ரொம்ப நேரம் நாளை காணுமே, என்னாச்சுன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு போய் வெளியே போய் பார்த்தாங்க. ஒரு ஏரிக்கு பக்கத்துல அவன் நின்றுட்டு இருப்பான். அவன் ஏரி பக்கத்துல நிற்கும் போது அவன் பேர ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு உருவத்தை பார்க்கலாம். இப்ப டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. இவ்வளவு தூரம் ஏண்டா வந்த, இந்த இடம் ரொம்ப பயங்கரமான இடம், இங்கெல்லாம் நீ தனியா வரக்கூடாது, மா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு அவங்க பையன் தூங்கிட்டு இருக்கான். இப்போ திரும்ப அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் போற மாதிரியே தெரியுது. எங்க அவங்க அம்மா டிவி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு பழைய ஷோ. தண்ணிக்கு ஒருத்தர் லேடி உட்கார்ந்து இருக்கும் போது அவங்கள தேடி ஏதோ ஒரு மாஸ்டர் வருது. அவங்க தரத்தான தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போகுது. இதை பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோனிக்கு தூக்கம் வந்துடுது. அப்படியே தூக்கிறாங்க. இப்ப அவங்களோட கனவுல அவங்க கிட்ட இருந்து அந்த போட்டோல இருக்கிற லேடிய அந்த இருக்கிற ஆட்கள் இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே யாரும் இழுத்துட்டு போற மாதிரி உருவங்கள் தெரியுது. அதை பார்த்து பயந்து போறாங்க, அலற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த போட்டோல இருக்கிற லேடி, நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன் கூட. இந்த கனவுலாம் கண்டுகிட்டே இருக்கும் போது டக்குன்னு யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. இரண்டு கணத்தை வந்து பாக்குறாங்க. அவனோட பையனோட ரூம்ல இருந்தா குரல் கேக்குது. வேகமா ஓடி போறாங்க. அவன் அலற ஆரம்பிக்கிறான். அம்மா என் ரூம்ல ஒரு மாஸ்டர் இருக்குமா, எனக்கு பயமா இருக்கு போது. இங்க பாரு, மாஸ்டர்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல நீ அந்த ஜன்னல் வழியா பாரு, எங்க எதுவுமே இல்லையேடா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், சேட்டை பண்ணாம தூங்கு அப்படின்னும் போது, அம்மா கழுவு மட்டும் சாத்தாத, ஓப்பனாவே ஓகேவா, நம்ம சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப ஹீரோனியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கனால அவங்க பெட்டு கடையில இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்து யாருக்கும் தெரியாம குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க பையனோட ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. அவனுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸ்கூல்ல போய் டிராப் பண்றாங்க. உனக்கு சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க அப்படின்னும் போது அவன் ரொம்ப சங்கடப்படுறான். நடந்து போறான், திடீர்னு நின்னுறான், திரும்ப நடந்து போறான். இப்போ அவங்க அம்மாவுக்கு புது ஜாப் தேவை. அவங்க டைப் ரைட்டிங்கான ஜாப் தேடி போயிருப்பாங்க. அங்க போய் ஜாயின் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு லேடியும் இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஹீரோனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிரும். அதனால வேலையை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்ச பிறகு பையனை பிக்கப் பண்ணான்னு சொல்லி போவாங்க. அவன் ரொம்ப சைலண்டா இருப்பான். என்னடா புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியானும் போது, இல்ல சரி கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ ஒன்னும் அப்செட் ஆகாத ஓகேவான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சமைச்சு அவங்க கூட சாப்பிட்டுட்டே பேசுறாங்க. அவங்களோட ஒர்க்கை பத்தியும் சொல்றாங்க. அப்படியே அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்க அந்த போனை எடுக்கவே மாட்டாங்க. இப்ப நைட்டு அவங்க பையனை தூங்க வச்சுட்டு அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ கால் ரிங் ஆகுற சவுண்ட் கேட்கும். அவங்களும் போவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் பேசுவார். அவங்க மனைவி பேர் சொன்ன உடனே அவங்க டக்குன்னு போன் எடுத்து வச்சிடறாங்க. ஹீரோனுக்கும் அவங்க கணவருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால அவங்கள விட்டுட்டு இங்க தனியா அவங்க பையன் கூட வந்திருப்பாங்க.
இருப்பாங்க. ஆனா அவர் தொடர்ந்து எங்களுக்கு கால் பண்ணுவாரு. அது அவங்களுக்கு பிடிக்காதனால போன் எடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களும் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதை சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு டிவி ஆஃப் ஆயிடும். ஏன்னாச்சுன்னு சொல்லி டிவி செக் பண்ணாங்க. இப்போ அவங்களோட சோஃபா கிழிஞ்ச மாதிரி இருக்கும். எப்படி இது கிழிஞ்சது, இது புது கிளாத் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திரும்பவும் ஒரு கால் வரும். யாருன்னு போய் பார்த்தா அவங்க அம்மா தான். ஏமா போன் பண்ணா எடுக்க மாட்டேன்ற போது ஹீரோனையும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏமா என் நம்பர் அவங்க கிட்ட சொன்னீங்க, அவன் எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்றான், என் நம்பரையும் அட்ரஸ் உங்களுக்கு மட்டும் தானே கொடுத்தேன், ஏன் இப்படி பண்றீங்க, போன் நம்பர் கொடுத்த மாதிரி அட்ரஸையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா அப்படின்னும் போது இல்ல நான் அதெல்லாம் பண்ணல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க நான் போன் நம்பர் கொடுத்து ஹீரோனையும் கத்துவாங்க. யாருக்கிட்டே நம்பரை கொடுக்காதீங்க, நாங்க இப்போ நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கெடுத்துருவீங்க போல, நீங்க என்ன ஒழுங்காவே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, என் பையனும் என் பாட்டியும் தான் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க, நீங்க அவங்கள மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்செட்டா போனை வச்சிடறாங்க. அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. கார்ல இருக்க கம்பளை எடுக்கும் போது ஒண்ணு கீழே விழுந்துரும். கீழே குனியும் போது வேற ஒரு பொருள் இருக்குதான் அவங்க பாப்பாங்க. பக்கத்துல ஒரு சோஃபா, அதுல ஒரு பெட்ஷீட் இருக்கும். அதை எடுத்து போத்திப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. சின்ன வயசுல ஹீரோனி கண்ணுக்கு பேய்கள்லாம் தெரியும். ஆனா இதை எல்லாக்கிட்டையும் சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்க பாட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நான் உன்னை நம்புறேன், எனக்கும் தான் தெரியுது, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம், நான் எப்பவுமே அவங்க கூட இருப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலா பேசுறாங்க. இதெல்லாம் ஹீரோனி நினைச்சு பாக்குறாங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோனி ஓனரோட வீட்டுக்கு போறாங்க. என்னோட வீட்டுல இருக்கிற தண்ணி டேப்ல இருந்து தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கு, டிவியும் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு, என்னன்னு சரி பார்த்து தரீங்களான்னு போது அவரும் நான் பார்த்து தரமா அப்படின்றத சொல்லுவாரு. ஆனா அவங்க மனைவியும் கிச்சன்ல இருக்கிற டேப்ல தண்ணி லீக் ஆனா அதை வேணா என் புருஷன் சரி பண்ணி கொடுப்பாரு, ஆனா டிவி உன்னோட பொருள் தானே, அதே இருக்கு இவரை சரி பண்ண சொல்றேன். அவங்க கணரும் இல்ல பரவாயில்ல நான் அதை சரி பண்ணி தரேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனியும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவாங்க. ஆனா அவங்க ஓனரும் இதுல விட்டா ஒவ்வொரு நம்மள வேலை வாங்க வைக்கல. இங்க ஹீரோனியும் சிங்க்ல தண்ணி எல்லாம் வந்து லாக் ஆயிருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த பையன் பயந்துகிட்டு ஜன்னலை எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்க இருக்கிற குளத்துல இருந்து ஏதோ ஒரு உருவம் அப்படியே நகர்ந்து வர மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்து அந்த பையன் பயப்படுறான். இங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு குரல் கேக்குது. இதை பார்த்து ஹீரோனும் யாரோ வெளியே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு கதவை ஓபன் பண்ணி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே நடந்து போக ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு பின்னாடி வீட்டுல இருக்கிற ஜன்னல் பக்கத்துல ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் நின்றுட்டு இருக்கு. அது அப்படியே வீட்டுக்குள்ள போகுது. டக்குன்னு கதவும் லாக் ஆயிடுது. இப்ப அந்த குட்டி பையனோட ரூமுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் நகர்ந்து போயிட்டு இருக்கு. அவனும் பெட்ஷீட்டை போத்திட்டு பயந்துகிட்டு இருக்கான். இப்போ அந்த உருவம் அவன் அப்படியே முடிச்சா பிடிக்க ஆரம்பிக்குது. அவனும் பயந்து போறான். அது அப்படியே கொஞ்சம் அவன் அப்படியே பிடிக்க ஆரம்பிக்குது. அவனோட குரலை கேட்டு அவங்க அம்மாவும் ஓடி வராங்க. கதவு லாக் ஆயிருக்கு. அங்க இருந்த பொருளை வச்சு அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வேகம் வராங்க. இப்போ அந்த பையன் அவன் முகத்துல இருந்து அந்த பெட்ஷீட்டை இழுக்கிறான். பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். இங்க அவங்க அம்மாவும் வேகமா உள்ள வராங்க. பார்த்தா அவன் நிக்கிறான். அம்மா நான் வீட்டுக்கு உடனே போகணுமா அப்படின்னு சொல்லி கத்துறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்க போவாங்க. என்னோட பையனோட ரூம்ல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயங்கள் இருக்கு, அதுக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது அது காட்டுக்கு நடுவில் இருக்குங்க, ஏதாவது விலங்கு வந்திருக்கும், அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்கன்னு போது இல்ல எனக்கு அது விலங்கு மாதிரியே தெரியல, நீங்க வந்து என் வீட்டுல வந்து செக் பண்றீங்களா அப்படின்னும் போது அந்த ஓனரோட ஒய்ஃபுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா சும்மா அவரை வந்து செக் பண்ண சொல்றீங்க, இல்ல என் பையன் கொஞ்சம் பயந்து போயிருக்கான், நான் அவரை பயத்துல கதவையும் உடைச்சிட்டேன் போது கதவை உடைச்சியா, அது எப்படி நீ உடைக்கலாம், அதுக்கு நீ பே பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா நான் பே பண்றேன், கொஞ்சம் என்னன்னு வீட்டுல மட்டும் செக் பண்ணி பாருங்களேன். சரி ஓகே அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஹீரோனி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. வேலை பார்க்கும் போது நிறைய தவறுகளை பண்ணுவாங்க. அந்த தவறு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமா மறைக்க பார்ப்பாங்க. அவங்க பையனை பிக்கப் பண்ண வருவாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப சோகமா இருப்பான். என்ன மன்னிச்சிரு, நேத்து நடந்ததுக்கு பயப்படாத, அம்மா கூட இருக்கு, நீ வேற சோகமா இருக்க, சரி ஓகே உனக்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரவான்னு சொல்லிட்டு பார்க் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. அங்க மத்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. நீயும் போய் விளையாடுறான் போது அவன் போக மாட்டான். போய் விளையாடு, அப்பதான் நீ மிங்கல் ஆவ. அவன் கொஞ்சம் தூரம் நடந்து போவான். இல்ல நான் வீட்டுக்கு போகணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுவான். நைட்டு அவங்க அம்மா திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது அவன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவான். அவங்க அம்மா இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம இனிமே ரிட்டர்ன் போக மாட்டோம், இதான் நம்மளோட லைஃப், இங்கதான் வாழ போறோம். எனக்கு தெரியுமா நீ அப்பாவை வெறுக்கிற, அதனாலதான் அங்க போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் அப்பாவை வெறுக்கல, அவர் பண்ண விஷயம் அந்த ஆக்சிடென்ட் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, என்னால அதை மறக்க முடியல, நான் மறந்துட்டேனம்மா, நீ அதை ஞாபகம் வச்சிருக்க, நீ பெரிய மனுஷன்ப்பா, உன்னால மறக்க முடிஞ்சிருக்கு, ஆனா என்னால மறக்க முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர போது. அவன் ஒரு விஷயத்த வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன உருவண்டா இதுன்னு போது இது நீ, இது நான், இது அந்த லேடி, இந்த லேடி அது அந்த குளத்துல இருக்காங்களே அந்த லேடி, அவங்க கிட்ட பேசுமா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க, அவனும் கூட பேசினாதான் முயற்சி பண்றாங்க, இவளுக்கு பிடிக்காது, இதெல்லாம் வரையாத, நீ வேணா கார் பைக் அதை வேணா வரைய, அது பார்க்க அழகா இருக்கணும் போது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போ கொண்டாடு கழிச்சு அவன் தூங்கி போயிருவான். அவங்க அம்மா கிழிஞ்சிருக்கிற அந்த சோஃபா எல்லாம் தைக்க பார்ப்பாங்க. இப்போ போன் ரிங் ஆகிற சவுண்ட் வரும். அவங்க பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிறதா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். லைட்டா திரும்புவாங்க. இப்ப அந்த உருவம் அவங்க கிட்ட வரும். தண்ணியில முழுகிடுவாங்க. ஆழத்துக்கு முழுகிட்டே இருப்பாங்க. எப்படியோ கனவுல இருந்து தப்பிச்சு அந்த தண்ணியை விட்டு வெளியே வர பார்ப்பாங்க. வெளியவும் வந்துருவாங்க. அவங்க பையன் மட்டும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அவனும் கிட்ட வருவான். என்னமா அந்த லேடி கிட்ட பேசினியா அப்படின்னும் போது இங்க பாரு நீ தூங்கப்போ. ஹீரோயினி இப்போ அவங்க ஃபேமிலி டாக்டர் ஒருத்தருக்கு கால் பண்ணுவாங்க. அவர் கொஞ்சம் பிஸியா இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிங் கிடைக்கும். அவரு கேட்ட திரும்ப எனக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருது. நம்ம என்னது பயங்கரமான கனவா? ஆமா சார், எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல ட்ரீட்மெண்ட்ல எடுக்க தேவை, நீங்க வேணா ஒரு நாள் இங்க
வாங்கல உங்களை நான் செக் பண்றேன்னும் போது அவங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. சரி கரெக்டா இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, உங்க லொகேஷன் தெரிஞ்சா நான் வேணா உங்களை பார்க்க வரேனே, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். இல்ல நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போன் வச்சிருவாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க பையனை சாப்பிட வாடான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா அவன் வரவே மாட்டான். அவங்க ரூம்ல போய் பார்த்தா அவன் வரைஞ்சிட்டு இருப்பான். அதே விஷயத்த அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் இதை பண்ணிட்டே இருக்க, அம்மா கூப்பிடுறது உனக்கு தெரியாதான்னு சொல்லி அதை கிழிக்க பார்ப்பாங்க. அதுக்குள்ள ஒரு தள்ளுவான். அவங்க அப்படியே விழுந்துருவாங்க. நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டியேடா, ஏன் இப்பெல்லாம் பண்ற, எனக்கு புரியுது, உன் பர்த்டே நான் மறந்துருப்பேன் தானே கோவப்படுறேன். உன் பர்த்டே நான் மறக்கவே இல்ல, நம்ம இந்த வாட்டி ஒரு பிளான் பண்ணலாம், உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி வைக்கலாம், உனக்கு ஓகேவா? நம்ம அவன் சைலண்டா இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ண சொல்லி கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கவா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும். அவங்க முன்னாடி இருக்கிற புக்ஸ் எல்லாமே ரொம்ப அழுக்கா பழங்காலத்து புக்கு மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியும். அவங்க பயந்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் மூச்சு இழுத்து விட்டு பார்த்தா எல்லாமே நார்மலா அவங்க கண்ணுக்கு தெரியும். அவங்க அம்மா பையன் கிட்ட எல்லா புக்கும் சூப்பரா நம்ம முடிச்சிட்டோம், நாளைக்கு போய் நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணலாம் போது, அம்மா அந்த லேடியும் நம்ம இன்வைட் பண்ணலாமா? எந்த லேடி? அந்த குளத்துல இருப்பாங்களே சும்மாரா, அவங்க எல்லாம் இன்வைட் பண்ண வேண்டாம். ஆமா ஆனா அவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டுமா, ரொம்ப நல்லவங்க. அவங்க சொன்னாங்க என்னோட வீட்லயே போய் விடுவாங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாரு, இதுதான் உன் வீடு, இந்த வீட்டுல தான் நீ இருப்ப, எங்கேயும் நீ போக கூடாதுன்னு அவங்க ரொம்ப கோவப்படுவான். அவங்கள கூப்பிடலாம், அவங்க கிட்ட நீங்க பேசிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வருமா, அவங்க கிட்ட பேசுங்கமான போது போதும் நிறுத்து, போய் தூங்கு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இப்ப அவனும் திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிப்பான். அந்த பாட்டு சவுண்ட் கேட்ட உடனே வெளியே வந்து ஒரு பயங்கரமான குரல் கேட்கும். அந்த இடம்ல இருட்டாக ஆரம்பிச்சிடும். நீ ஒரு ரூமுக்கு போட, அம்மா சொல்லும் போது நீ வெளியே வரணும், அதற்கு வெளியே வராதுன்னு சொல்லி கையில கத்தி எடுத்து கதவு பக்கம் எட்டி பார்த்தா அந்த உருவம் உள்ள வந்துட்டே இருக்கும். பயந்துட்டு அவங்க எல்லா இடத்தையும் தேடி பார்ப்பாங்க. இப்போ மேல சத்தம் கேட்குதுன்னு ஓடி போய் பார்த்தா அவங்க பையன் நின்றுட்டு இருப்பான். உனக்கு ஓகே தானே, உனக்கு ஒன்னும் ஆகல இல்லன்னு போது திரும்பி பார்ப்பாங்க. அங்க அந்த மான்ஸ்டர் வந்து அவங்க அப்படியே கெட்டியமா பிடிச்சுக்கும். அதை பார்த்து அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. இப்ப கத்தி எடுத்து அதோட வயிற்று குத்தும் போது அது படிக்கட்டுல அவங்களை தள்ளி விட்டுரும். ஒரு 2 கீழே போய் மயக்கத்துல விழுந்து கிடப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பையன் வந்து அம்மா நீ கீழே விழுந்துட்டாமா, எழுந்துருமா அப்படின்னும் போது அவங்க பயந்துட்டு அந்த பையனை தூக்கிட்டு வேகமா ஓடி போய் காரை ஸ்டார்ட் பண்ண பார்ப்பாங்க. கார் ஸ்டார்ட் ஆகாது. அந்த குட்டி பையனும் அம்மா என்னமா பண்ண போறேன், நம்ம இங்க இருக்க போறது இல்ல, அப்ப வீட்டுக்கு போறோமா, வீட்டுக்கு போல, சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஸ்டார்ட் ஆகாது. ரொம்ப டிப்ரெஷன்ல அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் எப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க புலம்பும் போது அவங்க பையனுக்கு தெரிஞ்சிடும். அம்மா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதெல்லாம் அவன் பேசுவான். அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு நைட்டு கார்லயே தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோயின் பர்த்டே இன்விடேஷன் கார்டுலாம் அவங்க பையனோட பேக்ல வச்சுட்டு மறக்காம எல்லார்கிட்டயும் கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுவாங்க. சர்ச் ஃபாதருக்கு கால் பண்ணுவாங்க. என்னோட வீட்டுல சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது, எனக்கு இன்னும் இங்க பயங்கரமான ஏதோ ஒரு ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும் போதே போனை டக்குன்னு வச்சுருவாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க கணவர் கால் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்கள போன் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னடா பிரச்சனை போது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னும் போது உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்லி டக்குன்னு போனை வச்சிருவாங்க. அந்த வீட்டோட ஓனரை பார்க்க போவாங்க. ஆனா அவங்களோட மனைவி தான் இருப்பாங்க. இப்ப என்னமா உடைக்கலாம் இல்ல, என்னோட வீட்டுல சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, நான் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாராவது இருந்தாங்களா போது, வீட்டுல எல்லாம் ஒண்ணும் இல்ல, என் வீடு நல்லாதான் இருக்கு, நீ வந்ததான் ஏகப்பட்ட குறை சொல்றாரு. நைட் ஆனா என் பையனோட ரூம்ல ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு, அதை நானே கண்ணுல பார்த்தேன், நீங்க வேணா என் வீட்டை செக் பண்ண வரீங்களா? இங்கப்பா நீ போய் சொல்லிட்டே இருக்க, எனக்கு நீ வீட்டுல வேற ஏதோ ஒரு போதை பொருளை வச்சிருக்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாத, அப்படி பைத்தியம் மாதிரி உளறேன்னும் போது அப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரி அப்படி இல்லைன்னா நான் போலீஸ் கால் பண்ணா வந்து உன் வீட்டை செக் பண்ணட்டும், அப்படி ஏதாவது போதை பொருள் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க உன் பையனை அங்க கூட்டிட்டு போயிருவாங்க. இப்போ ஹீரோனுக்கு திடீர்னு பதட்டமாகுது. ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது அங்க இடத்துல கேமராவை பார்ப்பாங்க. வீட்டுக்கு வரவங்க ரொம்ப செட்டா இருப்பாங்க. சரி பையனோட பர்த்டே பார்ட்டி வந்து அதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணான்னு சொல்லி பலூன்லாம் ஊதி வீட்டை ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணுவாங்க. பையன் கூட இருந்த மூமெண்ட் போட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பக்கா ரெடி பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க பாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இந்த வீடு ரொம்ப தூரமா இருக்குல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் வர லேட் ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாத அந்த பையன் வெளியே இருப்பான். நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் யார்கிட்டயும் பழகிற இல்ல, அதெல்லாம் அவங்க வராம இருப்பாங்க, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. இல்லம்மா நான் ஓகே தான், சரி நான் என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். ஆனா அவங்க அம்மா ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல அவங்க சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பொருளை தட்டி விட்டுருவாங்க. அவங்க பையனோட பேக். அந்த பையனோட பேக்ல இன்விடேஷன் கார்டு எல்லாமே இருக்கும். இதை பார்த்து அவங்க செம்ம கோவப்படுவாங்க. வேகமா போய் அவங்க பையனை எதுக்கு இந்த இன்விடேஷன் கார்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்காம வச்சிருக்க, இதெல்லாம் பண்ணி கொடுக்கல, அதனால யாருமே அவளோட வீட்டுக்கு வரவே இல்லை, ஏன் இப்படி பண்ண, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி அவனை பிடிச்சு கத்துவாங்க. அவன் பயப்படுவான். வேகமா ஓடிப்போம். அவனை பிடிச்சு கத்திக்கிட்டே இருக்கும்போது பைக்ல அவன் மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிப்பான். சரி ஓகே அம்மா அவனை திட்ட மாட்டான், ஃப்ரீயா விட அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் பண்ணாங்க. கல்யாணத்தோடனே அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நான் இனிமேட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஆபீஸை வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க ஏதோ ஒரு குழப்பத்துல பயத்துல இருப்பாங்க. அதனால ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்களோட மேனேஜரும் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாரு, அதே கவனிக்காம இருப்பாங்க. திட்டி விட்டுருவாரு அவரு. அதனால அவங்க பையனை பிக்கப் பண்ணும்போது அதையே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பையன் வந்து கார்ல ஏறுவான். நிறைய பசங்க அவனை கை காமிச்சு பேசிட்டே இருப்பாங்க. நீ என்ன அந்த பொண்ணுங்களை கிண்டல் பண்ணியா, இப்பவே சொன்னா டீச்சர் போன் பண்ணா அந்த டைம் உனக்கு உதவி பண்ண ஏதாவது விஷயத்த நான் பேசுவேன், இப்பயே சொல்லிடுறேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்றோம். இப்ப உங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே வீட்டுல ஏதாவது சவுண்ட் கேக்குதுன்னு எட்டி பார்த்தா ஹவுஸ் ஓனரோட மனைவி தான் வீட்டை செக் பண்ணிருப்பாங்க. என் பெர்மிஷன் எல்லாமே என் வீட்டுக்கு நீங்க எப்படி வரலாம், இது என்னோட வீடு, உங்க வீடு தான், ஆனா இப்ப நாங்க தானே இருக்கோம், என் பெர்மிஷன் நீங்க கேட்டுதானே ஆகணும், உன்
உங்க வீட்டுல ஏதாவது போதைப் பொருள் இருக்கான்னா பார்க்க வரல, இருந்தா எடுங்க, போலீஸ் கிட்டயும் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஆனா நான் என் வீட்டுல இருக்கும்போது என் பெர்மிஷன் இல்லாம நீங்க வரக்கூடாது. இப்ப நீங்க வெளியே போலனா நானே போலீஸ் கிட்ட உங்களை பத்தி சொல்லிடுவேன். இன்னும் 30 நாள் கழிச்சு இந்த வீட்டை விட்டு நீ காலி பண்ற, நான் காலி பண்றேன், அதுக்கான பேப்பர் எடுத்துருவாங்க, நான் சைன் பண்ணி அந்த காலி பண்றேன், ஆனா இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, வெளியே போங்க அப்படின்னு அவங்க அங்க இருந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோனி நைட்டு செம்மையா குடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அவங்க பையன் நடந்துட்டு அந்த குளத்துக்கிட்ட போவான். குளத்துல திரும்ப அவனோட பேரை யாரும் சொல்ற மாதிரியே கேட்கும். அவன தண்ணியில இறங்குவான். இப்போ அவங்களும் அவங்க பையனை காணும் சொல்லி தேடி வெளியே வந்து பார்த்தா அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி இருப்பான். அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் அவனை தண்ணியில இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். இவங்களும் வேகமா உள்ள நீச்சல் அடிச்சு அவங்க பையனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. நைட்டு அவங்க கூடயே தூங்குவாங்க. ஹீரோயின் பல ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி குடிக்க ஆரம்பிச்சு ஆபீஸ் போய் வேலை பார்ப்பாங்க. இப்போ அவங்க மேனேஜர் கூப்பிடுவாங்க. நீங்க கொடுத்த நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல நிறைய மிஸ்டேக் இருக்கு, இப்பெல்லாம் நடந்துகிட்டே இருந்தா உங்க ஒர்க் பெர்மனண்டா ஆகாது அப்படின்னு சொல்லும் போது அவங்கள பார்த்து நீங்க குடிக்கிறீங்களா, எனக்கு அந்த வாசம் நல்லா தெரியுது என்னமோ, இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, ஆனா ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஆபீஸா குடிக்க கூடாது, அதுதான் ரோஸ், அதை நீங்க படிச்சீங்களே அப்ப ஏன் இது பண்றீங்க அப்படின்னு அவர் சத்தம் போட்டு கேட்கும் போது ஆமா குடிச்சேன், என் லைஃப்ல எதுவுமே நல்லா இல்ல, புதுசா வந்த வீடும் சரியில்லை, அந்த வீட்டுல நிறைய மான்ஸ்டரை பாக்குறேன், என்னோட லைஃப் எனக்கு ரொம்ப கடுப்பா போகுது, உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா தெரிய வருது, உனக்கு என்ன தெரியும் பிரச்சனை, தினம் தினம் ஒரு நாளும் என் பையனை காப்பாத்திட்டு இருக்க அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அவ்வளவு கடுப்பா இருக்கு என் வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது அவரும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல, இருந்தாங்க இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரோட அட்ரஸ் கொடுப்பாங்க. என்ன நினைக்கிறீங்க, என்னை பார்த்தா பைத்தியமா தெரியுதா, இந்த கார்டு இப்ப எனக்கு தேவையில்ல, உனக்கு தான் தேவைப்படுது, நீயே வச்சுக்கோ, ஓவரா பேசுறல, எனக்கு இந்த வேலையை வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. கார்ல கொஞ்சம் குடிச்சுட்டே இருப்பாங்க. அங்க இருந்த ஒரு பார்க்கு போவாங்க. அங்க இருந்த பார்ல அவரோட ஃப்ரெண்டு பார்ப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பார்ட்டி தரேன், எவ்வளவு வேணா குடிச்சுக்கோங்க, ஏன் ஏதோ நல்ல விஷயமா, நான் என் வேலையை விட்டுட்டேன், அது ஒரு பெரிய விஷயம், எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு டான்ஸ் ஆனா போதும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுவாங்க. ஆடும்போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க பார்க்க தேவதை மாதிரி இருக்கீங்க போது தேவதையா, என் பாண்டி கூட தான் சொல்லுவாங்க, நான் ஒரு தேவதை மாதிரி எனக்கு ரெக்கைகள் இருக்குன்னு. அப்படியா, உங்களுக்கு எங்க ரெக்கைகள் இருக்கு, அதான் கார் இருக்கே, காரை வச்சு எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் வேகமா போவேன், உண்மைதான் அப்படின்னு திடீர்னு அழுத ஆரம்பிப்பாங்க. என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையலன்னும் போது கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதலா பேசுவாரு. இப்ப அவங்க பையனை பிக்கப் பண்ணணும்னு சொல்லி போவாங்க. ஸ்கூல்ல எல்லா பசங்களும் வந்துருவாங்க. ஆனா அவங்க பையன் மட்டும் இருக்க மாட்டான். எல்லாக்கிட்டையும் போய் என் பையனை பாத்தீங்கன்னா போது யாருக்குமே தெரியாது. அவங்க பயந்து போயிடுவாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. போலீஸா வருவாங்க. கவலைப்படாதீங்க, அவங்க பையனை கண்டுபிடிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ரூம்ல உட்கார வைப்பாங்க. அங்க ஒரு லேடி வருவாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது உங்க வீட்டுல, அதை பத்தி சொல்லுங்களேன் போது என்ன ஆச்சு சொல்லுங்க அதை பத்தி அப்படின்னும் போது என்னுடைய கலிபோர்னியாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க கணவர் உங்க பையன் 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருந்தாங்க. ஒரு நாள் அவங்க மார்க்கெட்ல திங்ஸ் வாங்குறதுக்காக போனாங்க. அந்த நேரத்துல அவங்க பையனும் அவங்க கணவரும் இருந்தாங்க. அவங்க பையன் அங்க இருந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருந்தான். அப்படி குளிக்கும் போது அவன் இந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து அவங்க கணவர் உதவி பண்ணல. அவங்களுக்கு மோசமான விஷயம் நடக்கிற மாதிரி தோணுனால வேகமா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அவன் பையன் தண்ணியில முழுகிட்டான். அவனுக்கான சிபிஐ கொடுத்து அவனை நான் காப்பாத்திட்டேன், டாக்டரும் அவன் நல்லபடியா இருக்கான் அப்படின்றத சொன்னாங்க. இவன் கணவர் என் குழந்தைய பாத்துக்காத கோவத்தினால அவரை விட்டு பிரிஞ்சு நான் வந்துட்டேன், ஆனா அது நடந்த பல விஷயம் ஆகுது, இப்ப எதுக்கு அதை கேக்குறீங்க, என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு போன் ரிங் ஆகுற சவுண்ட் கேக்குது. அதுவும் உங்க பேக்ல என்ன தெரியுன்னு சொல்லி பேக்ல கை வச்சு பாக்குறாங்க. இப்போ அவங்க பேக்ல ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணது அவங்க அம்மா. இப்போ ஆப்போசிட்ல பேசினவங்க கொஞ்சம் மாடர்னா இருக்காங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு ஹீரோனி கேக்குறாங்க. சரி நான் எடுத்துட்டு வரேன், இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அந்த கேப்ல அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா எல்லாமே இந்த நேரத்து மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்படி நடந்து வராங்க. வந்துட்டே இருக்கும்போது அவங்களோட காரை பாக்குறாங்க. அந்த கார் ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. அந்த காரை எடுத்துட்டு அவங்க இருந்த பழைய வீட்டுக்கு போறாங்க. அங்க இருந்த மரங்கள் எல்லாம் காஞ்சு உதிர்ந்து அவங்க முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி எல்லாம் அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அந்த வீட்டுக்கு போறாங்க. வீடும் ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. வீட்டுக்குள்ள போறாங்க, எல்லாமே பழைய பொருளா இருக்கு. அவங்க பையனை தேடி பாக்குறாங்க, எங்குமே அவங்களுக்கு கிடைக்குதெல்லாம் அங்க பாத்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பாட்டு குரல் கேக்குது. வேகமா ஓடி போய் பார்த்தா அவங்க பையன் தான். அவங்க பையனை பார்த்தோன்னே இவனும் கவலைப்படாத, அவன் கூட தான் இருக்கேன், நம்ம ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், புது வீட்டுக்கு போலாம், பயப்படாத போது சைலண்டா இருப்பான். சரி உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா, இங்க இருந்து உடனே போலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா அவன் வேகமா ஓடி போய் கதை ஓபன் பண்ண ஆரம்பிப்பான். அவங்க அம்மா பிடிச்சடி நீ எங்கேயும் போக வேணாம், அம்மா கூட இருந்தா போதும் போது அவனும் இல்ல என்னை விட்டுருங்க, நான் போறேன்னு சொல்லி கத்த ஆரம்பிப்பான். இப்போ கூட அம்மா கூட தான் இருக்கான்னு சொல்லி அவனை பிடிச்சு தள்ளுவாங்க. இப்போ அவனுக்கு ஒரு கோவம் வரும். அப்படியே கத்த ஆரம்பிப்பான். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் கீழே விழ ஆரம்பிக்கும். இப்போ அந்த இடத்துக்கு தண்ணி வரும். தண்ணிக்குள்ள இருந்து அந்த மாஸ்டர் அவங்க அம்மாவை தண்ணிக்குள்ள அப்படி இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பையன் தண்ணிக்கு பக்கத்துல இருந்தா தண்ணில அந்த குரல் கேட்டது இல்ல, அது வேற யாரும் உங்க அம்மாவோட குரல் தான். அவன் தண்ணியில மூழ்கி இறந்து போயிருப்பான். இந்த உண்மையான விஷயம் இப்பதான் ஹீரோனிக்கு தெரிய வருது. சோ தன் பையன் இறந்துட்டான், இப்ப இருக்கிறது ஆத்மான்றதான்
புரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு தண்ணியை விட்டு வெளியே வராங்க. அவனும், அம்மா அந்த லேடி எனக்காக வெயிட் பண்றாங்க, நான் போய் தான் ஆகணும், இதுக்கடுத்து என்னால உங்க கூட இருக்க முடியாதுமா, அது மட்டும் இல்லாம உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, இது ஒரு விபத்து தான், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது அவங்களும் அவனை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. கடைசியில் அவனும் சரி உன அந்த லேடி கிட்டே விடுறாப்பா அப்படின்னு சொல்லி தண்ணி கிட்ட அவனை கூட்டிட்டு போறாங்க. அந்த மாஸ்டர் அந்த தண்ணியை விட்டு வெளியே வருது. அந்த பார்க்க பயங்கரமா இருக்கு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அந்த போட்டோல இருந்த லேடியா மாறுது. அந்த பையனை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள போகுது. இதை பார்த்து அவங்க அம்மா அப்படியே ஓரளவு கொஞ்சம் நிம்மதியாகுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்களோட வீட்டை காமிக்கிறாங்க. அது புது வீடுமா இருக்கு. அந்த ஹவுஸ் எல்லாம் வராங்க. திரும்ப அந்த பொண்ணு இதெல்லாம் உடச்சிட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. இப்போ அங்க ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ எடுத்து பார்த்தா பின்னாடி கிராண்ட்மா 1959 அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த போட்டோல இருக்கிற பெண்மணி வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட பாட்டி தான். இப்ப ஹீரோயினியா காமிக்கிறாங்க. அவங்களோட பழைய காரை ரிப்பேர் பண்ண ஒரு ஆள் வராரு. அந்த காரை சரி பண்ணிட்டு இப்ப அந்த காரை நல்லா போகுமா, நீங்க எங்க போக போறீங்க, என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இருந்த அந்த வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை எதுக்கு ஹீரோனி 1959 காலகட்டத்தை நினைச்சு கற்பனையா வாழ்ந்தாங்கன்னா, அவங்க பாட்டி இருந்த காலகட்டத்துல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. அது ரொம்பவும் சேஃபான ஒரு காலகட்டம் நினைச்சு அவங்க இல்லாத பையன் கூட அந்த காலத்துல இருந்த மாதிரி கற்பனையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ அவங்க பாட்டியோட ஆத்மா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பேத்திக்கு புரிய வச்ச பிறகு அவங்க ரியல் லைஃபுக்குள்ள வந்துட்டாங்க. திரும்பவும் அவங்களோட வாழ்க்கைய ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்த அந்த இடத்துக்கே போயிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவுதான் படம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான படத்துல உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.